அனைவருக்கும் என் தமிழுக்கு தொண்டாற்றிய என் தமிழ் சான்றோர்களை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். வணக்கம். அடியேன் என்று பேச போகும் தலைப்பு தமிழ் மொழியின் பெருமையாகும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணும் என்ற மகாகவி பாரதியார் கூறியுள்ளார். இந்த ஒரு வரியே தமிழின் இனிமையையும் பெருமையையும் எடுத்து காட்டுகிறது. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என போற்றப்படும் பெருமைக்குரியது நம் தமிழ் இனம். உலகின் தலைச்சிறந்த செம்மொழிகளில் ஒன்றாக உயர்வோடும் இளமையோடும் விளங்கும் ஒரே மொழி நம் செந்தமிழ் மட்டுமே. தமிழ் மொழி 2000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்று தொன்மை கொண்டது. இது எம்மொழியின் துணையின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்றது. தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது நம் மரபு அடையாளமாகும். நாம் பேசும் ஒவ்வொரு தமிழ் சொல்லும் நம் முன்னோர்களின் பாரம்பரியத்தை நினைவூட்டுகிறது. தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற தனிப்பெருமையும் உண்டு. நீண்ட வரலாற்று பின்னணி, சொந்த இலக்கிய மரபு மற்றும் பிற மொழிகளின் துணையின்றி இயங்கும் ஆற்றல் ஆகிய தனித்தன்மைகளை பெற்றதால் 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது. இதன் இலக்கண அமைப்பு வரலாற்றில் முக்கிய இடம் பெறுகிறது. தமிழ் மொழி இலக்கியங்கள் பெருமளவில் உருவாக்கப்பட்டுள்ளன. அதில் இலக்கியங்கள், இலக்கணங்கள் மற்றும் பண்பாட்டு மரபுகள் உலகில் பாராட்டப்படுகின்றன. மேலும் தமிழ் மொழி இனிமையும் தத்துவமும் கொண்டது. தமிழ் பிற மொழி கலப்பின்றி சொந்தமாக சிந்தித்து வளர்ந்து ஓங்கும் செழுமை மிக்க மொழியாகும். பேசுவதற்கும் எழுதுவதற்கும் எளிதான அமைப்பை கொண்டுள்ளது. உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் எங்கு சென்றாலும் தங்கள் தாய்மொழியை பாதுகாத்து வருகின்றனர். தமிழ் மொழி உலகளவில் பரவி வருகிறது. தமிழ் மொழியின் இலக்கிய வளங்கள் எண்ணில் அடங்காதவை. தமிழ் உள்ள சங்க இலக்கியங்கள், அகநானூறு மற்றும் புறநானூறு தமிழர்களின் வாழ்வியலை, வீரத்தை நுணுக்கமாக பதிவு செய்துள்ளன. சங்க இலக்கியங்கள், திருக்குறள் போன்ற நூல்கள் மனித வாழ்வுக்கான நெறிமுறைகளையும் நல்வழிகளையும் கற்றுத்தருகின்றன. இந்நூல்கள் காலத்தை கடந்தும் கூட இன்றும் மக்களுக்கு வழிகாட்டுகின்றன. இத்தகைய வழமை மிக்க தமிழ் மொழியை போற்றி பாதுகாப்பதும் இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்ப்பதும் ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும். இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தர மதி வாழ்ந்தால் நான் அமுது என்ற பாரதிதாசனின் உணர்வது தமிழை வாழ வைப்போம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.